பாருங்கள் உருளைக்கிழங்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு போட்டு இது எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. தக்காளி பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன், ஸோ அதை நான் ஆட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வந்து கலரி விடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். குழம்பு வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. இங்கே பாருங்கள் குழம்பு வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கைமா போட்டு உருளைக்கிழங்கு போட்டு சிம்பிளான ஒரு ரெசிபி. இங்கே பாருங்கள் டேஸ்ட் இருக்கும். இன்னும் கொஞ்சமாக லைட்டாக கொதிக்கணும். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் முடிஞ்சிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.